சேட்டலைட்ஸோட ஆர்பிட்டை அது பூமியிலேருந்து எவ்வளோ ஆல்டிடியூடில் பூமியை சுற்றி வருதோ அதை பொறுத்து 3 வகையாக பிரிக்கலாம். அதாவது பூமியோட ஆல்டிடியூடில் 180 கிலோமீட்டர்லேருந்து 2000 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள பகுதியை வந்து லோ எர்த் ஆர்பிட்னு சொல்லலாம். அதே மாதிரி 2000 கிலோமீட்டர்லேருந்து 35,780 கிலோமீட்டருக்கும் வரை அந்த பகுதியை வந்து மீடியம் எர்த் ஆர்பிட்னு சொல்லலாம். 35,780க்கும் அதிகமாக உள்ள பகுதியை வந்து ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட்னு சொல்லலாம். லோ எர்த் ஆர்பிட்டில் இருக்கிற ஒரு சேட்டலைட் பார்த்தீங்கன்னா பூமியை ஒரு நாளைக்கு 15 டைம் கிட்ட சுற்றி வரும். இதுக்கு மெயினான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிட்டோட ரேடியஸ் வந்து ரொம்ப கம்மி அண்ட் அதோட ஆர்பிட்டல் வெலாசிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். இதுவே மீடியம் எர்த் ஆர்பிட்டில் இருக்கிற ஒரு சேட்டலைட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்லி 2 டைம் மட்டும்தான் சுற்றி வரும். இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அதோட ரேடியஸ் ரொம்ப அதிகம் அண்ட் அதோட ஆர்பிட்டல் வெலாசிட்டி கம்மி. அண்ட் ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட்டில் இருக்கிற ஒரு சேட்டலைட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும்தான் சுற்றி வரும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அதோட ரேடியஸ் ரொம்ப அதிகம் அண்ட் ஆர்பிட்டல் வெலாசிட்டி ரொம்ப கம்மி. ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட்டில் இருக்கிற ஒரு சேட்டலைட்ஸோட ஆர்பிட்டல் வெலாசிட்டியும் அண்ட் எர்த்தோட ரொட்டேஷனல் வெலாசிட்டியும் சேமாக இருக்கும். இதனால் நம்ம எர்த்திலிருந்து ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட்டில் இருக்கிற ஒரு சேட்டலைட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி தெரியும். அண்ட் எர்த்திலிருந்து மீடியம் எர்த் ஆர்பிட்டில் இருக்கிற ஒரு சேட்டலைட்ஸ் பார்க்கும்போது ஒரு சின்ன ஆசிலேஷன் இருக்கிற மாதிரி தெரியும். அண்ட் இதுவே நம்ம லோ எர்த் ஆர்பிட்டில் இருக்கிற ஒரு சேட்டலைட்ஸ் பார்க்கும்போது அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். எந்தெந்த சேட்டலைட்ஸ் எந்தெந்த ஆர்பிட்டில் இருக்குன்றதை பார்க்கலாம். பூமியிலிருந்து 500 கிலோமீட்டர் மேலே நாம் ட்ராவல் பண்ணி போனால் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை பார்க்கலாம். இது நாசா, கனடா, யூரோப், ஜப்பான், சைனா மற்றும் பல கண்ட்ரிஸ் ஒன்றா சேர்ந்து இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோகிராவிட்டியில் ஸ்பேஸ் லெபார்ட்டரியாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது மைக்ரோகிராவிட்டியில் ஹியூமன் பாடிஸ் எப்படி ஆக்ட் ஆகுது அண்ட் ஆல்சோ மைக்ரோகிராவிட்டியில் பிளான்ஸ் எல்லாம் எப்படி எஃபிஷியண்ட்டாக வளர்க்கலாம் அண்ட் மைக்ரோகிராவிட்டியில் சயின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி நம்ம வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ நம்ம ஸ்பேஸில் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ நாம் வந்து ரேடியேஷனால் அஃபெக்ட் ஆகிறோம் அப்படின்ற எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் இந்த ஐஎஸ்எஸில் போயிட்டுருக்கு. இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட ஆர்பிட்டல் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 7.66 கிலோமீட்டர் பர் செகண்ட். இது ஒரு ஆர்பிட் கம்ப்ளீட் பண்ண 1 hour 30 minutes கிட்ட ஆகும். இது ஒரு நாளைக்கு பூமியை 15 டைம் சுற்றி வரும். இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி 540 கிலோமீட்டர் ஆல்டிடியூட் போனோன்னா அங்கே நாம் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் பார்க்கலாம். இதை நாசா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்ஸ் பற்றி படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ஸ்டார்ஸ் எப்படி உருவாகுது, எங்கே உருவாகுது அப்படின்ற விஷயத்தை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய ஸ்டார்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட ஆர்பிட்டல் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 7.59 கிலோமீட்டர் பர் செகண்ட் அண்ட் இது ஒரு ஆர்பிட் கம்ப்ளீட் பண்ண கிட்டத்தட்ட 1 hour 35 minutes எடுத்துக்கும். இது ஒரு நாளைக்கு பூமியை 15 டைம் சுற்றி வருது. இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி 781 கிலோமீட்டர் ஆல்டிடியூட் போனோன்னா அங்கே நாம் இரிடியம் சேட்டலைட்ஸ் பார்க்கலாம். இந்த சேட்டலைட்டை யூஎஸ் டெலிகம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது டெக்ஸ்ட்டு, வாய்ஸ், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ரிசீவுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட ஆர்பிட்டல் வெலாசிட்டி 7.5 கிலோமீட்டர் பர் செகண்ட். இது ஒரு ஆர்பிட் கம்ப்ளீட் பண்ண 1 hour 40 minutes எடுத்துக்கும். இது ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு 14 டைம்ஸ் பூமியை சுற்றி வரும். இன்னும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி 20,000 கிலோமீட்டர் ஆல்டிடியூட் போனால் அங்கே நாம் நிறைய நேவிகேஷன் சேட்டலைட்ஸ் பார்க்கலாம். இதில் குளோனாஸ் பார்த்திங்கன்னா ரஷ்யாவோடது, கலீலியோ பார்த்திங்கன்னா யூரோப், ஜிபிஎஸ் யூஎஸ், பெய்ஜியூ சைனா. இந்த சேட்டலைட்ஸ் எல்லாமே வேர்ல்டு வைட் கவரேஜ் இருக்குது. இந்த சேட்டலைட்ஸோட ஆர்பிட்டல் வெலாசிட்டி அப்ராக்சிமேட்லி 3.89 கிலோமீட்டர் பர் செகண்ட். இந்த சேட்டலைட்ஸோட ஆர்பிட்டல் பீரியட் 11 hours 15 minutes அண்ட் இது ஒரு நாளைக்கு 2 தடவை பூமியை சுற்றி வரும். இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி 35,700 கிலோமீட்டர் ஆல்டிடியூடு போனால் அங்கே நாம் நிறைய சேட்டலைட்ஸ் பார்க்கலாம். இந்தியாவோட நாவிக், ஜிசாட் அண்ட் யூரோப்போட மியோசாட் அண்ட் யூஎஸோட ஜிஇஓஎஸ் சேட்டலைட்ஸ் நம்ம பார்க்கலாம். இதில் நாவிக் சேட்டலைட் நேவிகேஷன் மற்றும் டிஃபென்ஸ் சிஸ்டம்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஜிசாட் டெலிகம்யூனிகேஷன், மல்டிமீடியா, ப்ராட்காஸ்டிங், வெதர் ஃபோர்காஸ்டிங்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. யூரோப்போட மிட்டியோசாட், யூஎஸோட ஜிஇஓஎஸ் டெலிகம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சேட்டலைட்ஸோட ஆர்பிட்டல் வெலாசிட்டி 3 கிலோமீட்டர் பர் செகண்ட் அண்ட் இதோட ஆர்பிட்டல் பீரியட் 23 hour 56 minutes
அண்ட் இது ஒரு நாளைக்கு ஒரு தடவை பூமியை சுற்றி வரும். இந்த சேட்டலைட்ஸ் தவிர இன்னும் ஏராளமான எக்ஸ்பிரிமெண்டல் நேவிகேஷன் டெலிகம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ் பூமியை சுற்றி வந்துட்டுருக்கு. உங்களுக்கு அப்படி ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ.